நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் சொல்லு. வா சொல்லினே. உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன், வாங்க வந்து பாருங்க நம்ம தோட்டத்தை. வாங்க இறங்குங்க. சூப்பரான ஒரு ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டி வீடியோ தான், மினி ப்ளாக் மாதிரி. பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு சாமி மரம். நாங்கள் இங்கே வந்து வேப்ப மரம் இருக்குது, ஸோ அதை வந்து சாமி கும்பிடுவாங்க ஃப்ரைடேயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நெல்லிக்காய், அரி நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கும், ஹைப்ரிட் கிடையாது, அது நாட்டு நெல்லிக்காயிலே குட்டி குட்டியாக இருக்கிறது. முருங்கை மரம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, வெட்டிட்டாங்க. பெருசாக இருந்துச்சு, பூச்சி இருக்கிறதால வெட்டிட்டாங்க. பெரிய பாதாம் மரம் ஒன்று இருக்குது. அப்புறம் அப்படியே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது பாருங்கள், இது வந்து எலுமிச்சை மரம். ஒன்று வந்து ஹைட்டாக இருக்குல்லையா, அது வந்து எலுமிச்சை மரம். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், டேபிள் ஆரஞ்சு. ரொம்ப சின்ன சின்னது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். லெமன் மாதிரி இருக்கிறது, ஆரஞ்சு மாதிரி இருக்காது, குட்டியாக இருக்கும். இதே தான் அதோட சைஸு. இதுலேயே இது வந்து பழுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது லெமன் ரைஸ்லாம் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் குட்டி தோட்டம். ஆக்சுவலி நான் வந்து இங்கே எதுவுமே பண்ண மாட்டேன், எங்கள் மாமியார் தான் தண்ணிலாம் ஊற்றுவாங்க. செடி வச்சதெல்லாம் வந்து எங்கள் பிரதர் இன்லா வச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து 1-2 செடி வச்சுருக்கோம். அப்பப்போ நான் போய் சும்மா பார்ப்பேன், எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பண்ணால் சூப்பராக இருக்கும். இது வந்து கனகாம்பரம் செடி, நார்மல் ஆரஞ்சு தான். இன்னும் நல்லா அது வந்து பாரிஜாதம். குட்டிக்க ஒரு நெல்லி மரம் வளருது. இது வந்து பலாமரம் வச்சுருக்காங்க போல் உள்ள. இது நெல்லிக்காய் மரம். எல்லாமே இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அது க்ரோத் வச்சுருக்கோம், ரெடி பண்ணி எல்லாமே. துளசி தான் நிறையா முளைச்சிருக்கு. இது நாங்கள் வச்ச நாட்டு ரோஸு. பூச்சி பிடிச்சிருச்சு, இப்போ கீழே அடியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வளருது. இனிமேல் வெயில் நாளில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அரும்பு செடி, காக்கட்டாம்பூ. 2 வாழை மரம் இருக்குது. அங்கே வந்து காக்கட்டாம்பூ செடி, இது இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு. அப்புறம் சாமந்தி இங்கே வச்சுருக்கோம். அது வந்து இப்போ சீசன் கிடையாது, நெக்ஸ்ட் மார்ச் தான். அதுக்குள்ளே அது படர்ந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்ச்சில் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்னேக்ஸ்லாம் உலாவிடம், அதனால் நான் வந்து வெளியே போயிட்டேன். காமிச்சிட்டு உங்களுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாலியாக சுற்றி காட்டலாம் ஒரு மினி ப்ளாக் மாதிரியா பண்ணேன். இப்போ வந்து கோழி எல்லாமே பாருங்கள், எல்லாம் ஜாலியாக காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மணல் இறந்துருச்சு. மறுபடியும் வாங்கணும். எங்கள் வீட்டில் என்னென்ன மரம் பார்த்தீங்கன்னா இந்த வேலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரண்டை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய மூலையில் தானாக முளைஞ்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முட்டி வலி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபுல்லாக கால்சியம் தெரியாது.